Hi students, good morning. Welcome to 12th Botany. Today we are going to discuss about artificial methods of vegetative propagation. Apart from natural methods, the number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their parts. This is called artificial methods of vegetative propagation. லாஸ்ட் கிளாஸில் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் எப்படி நேச்சுரல் நடக்குதுன்னு பார்த்தோம். பட் அது இல்லாமல் ஹியூமன் பீயிங் நம்மளாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெஜிடேட்டிவ் பார்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பகேஷனில் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தி ஆர்டிஃபிஷியல் ப்ராப்பகேஷன் மெத்தட்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு பை மேன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ஆர் கால்டு கன்வென்ஷனல் மெத்தட். டிஃபைன் கன்வென்ஷனல் மெத்தட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா, அதாவது நிறைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஹியூமன் பீயிங் எப்படி ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டே வர்ற அந்த மெத்தட்ஸை வந்து கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் 3 டைப்ஸ் இருக்குது. இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த கன்வென்ஷனல் மெத்தடுங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, டெக்னாலஜி இஸ் பீயிங் யூஸ்ட் ஃபார் ப்ராப்பகேஷன் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். சச் மெத்தட்ஸ் ஆர் said to be modern methods. இதில் மெயினாக என்னென்னா டிஷ்யூ கல்ச்சர் வந்து இன்வால்வ் பண்ணி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்மால் டிஷ்யூலேருந்து நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். There are 3 different types of conventional methods are there. The first one is cutting and second one is grafting and the third one is layering. First, cutting. Cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. Parent plant இருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். அது ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், இல்லை லீஃபாக இருக்கலாம். அந்த கட் பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக வந்து ஒரு நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணுறது. எப்படி டெவலப் பண்ணால் பிளேஸ்ட் இன் சூட்டபிள் மீடியம் ஃபார் க்ரோத். அப்போ அந்த கட் பண்ண பார்ட்டை வந்து ஒரு சூட்டபிள் மீடியமில் வைக்கணும். மீடியம் விச் பொசஸ் தி நியூட்ரியன்ஸ் ஃபார் தட் க்ரோயிங் கட் பார்ட். அந்த கட் பார்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அது எல்லாமே இருக்கும். இப்போ அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட் ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் க்ரோஸ் இன்டு எ நியூ பிளான்ட். அப்போ நியூட்ரியன்ட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இட் ப்ரொடியூஸ் அ ரூட். அங்கே வந்து ரூட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுற ஒரு நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் ஆகும். த ரூட் கட்டிங் எக்ஸாம்பிள் வந்து மாலூஸ், ஸ்டெம் கட்டிங் ஐபிஸ்கஸ், போகன்வில்லியா அண்ட் மொரிங்கா அண்ட் லீஃப் கட்டிங் பெகோனியா அண்ட் பிரியோஃபிலம். எந்த பார்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து அந்த கட்டிங் சொல்கிறோம். ஸ்டெம் எடுத்தால் தட் இஸ் கால் ஸ்டெம் கட்டிங், ரூட் எடுத்தால் ரூட் கட்டிங், லீஃப் எடுத்தால் லீஃப் கட்டிங். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் 1 மார்க்கில் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க. அப்புறம் ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் ப்ராப்பகேஷன். பொதுவாக எல்லாத்துலேயும் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் தான். நெக்ஸ்ட் கிராஃப்டிங். கிராஃப்டிங்னா ஒட்டுறது, ஓகேவா? அப்போ ஒட்டணுன்னா கண்டிப்பாக 2 வேணும். அப்போ இதுக்கு 2 பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். பார்ட்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ஜாயின்ட், தே கண்டினியூ டு க்ரோ அஸ் அ 1 பிளான்ட். 2 பிளான்ட் எடுக்கிறோம், 2 பிளான்ட்டை கிராஃப்ட் பண்ணுற ஒட்டுறோம். அப்போ 2மே சேர்ந்து ஒரு சிங்கிள் பிளான்ட்டை வந்து டெவலப் ஆகும். இதில் த பிளான்ட் விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் தி சாயில் இஸ் கால்டு ஸ்டாக். ஒரு பிளான்ட் சாயிலோடு இருக்கும், இன்னொரு பிளான்ட் அது மேலே வச்சு அட்டாச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது த plant which is in contact with the soil is called stalk. The plant used for grafting is called scion. அதுக்கு மேலே எதை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், that is called scion. இப்போ ஸ்டாக் அண்ட் scion இது 2மே 1 மார்க்கில் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, citrus, mango and apple. These are the example for grafting. And there are different types of grafting based on the method of uniting the scion and stalk. சியான் அண்ட் ஸ்டாக்கை இப்போ இந்த மெத்தடில் யுனைட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங். எந்த மெத்தடில் அதை யுனைட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட், பட் கிராஃப்டிங். இன் பட் கிராஃப்டிங் a T-shaped incision is made in the stalk. இந்த ஏரோ மார்க் தெரியுதுல்ல, அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் தி பார்க் இஸ் லிஃப்டட். அந்த பார்க்கை வந்து மெதுவாக அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சியான் எடுக்கிறோம். அது வந்து இன்னொரு பிளான்ட்லேருந்து ஒரு பட், அங்கே தெரியுது இல்லையா, அதுதான் சியான். பட் is placed in the incision beneath the bark
and properly bandaged with the tape. அதுக்குள்ளே வச்சு நல்லா டேப் எடுத்து நல்லா சுற்றி டைட் பண்ணிடணும். இப்போது ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆனால் என்ன ஆகும்னா அந்த பட் வந்து ஜெர்மினேட் ஆகி அதில் ரூட் டெவலப் ஆகும். அந்த பட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து நாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டாக்கில் நிறையா சியானை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி certain டைமில் நிறைய பிளான்ட்ஸ் வந்து அது வந்து ப்ராப்பகேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி bud grafting. Second one is approach grafting. In this method, both the scion and stalk remain rooted. ரெண்டுமே சாயிலில் இருக்குது. பட் கிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று சாயிலில் இருக்குது, ஸ்டாக் வந்து சாயிலில் இருக்குது, இன்னொன்று வந்து அது மேலே கிராஃப்ட் பண்ணோம் சியான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரூட்டட் தான். இதில் பாட்டட் பிளான்ட்டில் இருக்கிறது ஸ்டாக் அண்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து சியான். இப்போ பாட்டட் பிளான்ட்டை பிளேஸ்ட் நியர் தி சியான், அந்த பிளான்ட் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து என்னென்னா ரெண்டுமே சேம் திக்னஸில் இருக்கணும், ஸ்டெம் ரெண்டுமே சேம் திக்னஸில் இருக்கணும். ஸ்மால் ஸ்லைஸ் இஸ் கட் ஃப்ரம் போத் and the cut surfaces are brought near and tied together and held by a tape. இப்போ ரெண்டு பக்கத்தில் வச்சுட்டு அதை ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ரெண்டு இடத்துலையுமே ஸ்லைஸ் பண்ணுறோம். அந்த ஸ்லைஸ் பண்ண இடத்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு டேப் வச்சு நல்லா டைட் பண்ணிடுறோம். ஆஃப்டர் 1 to 4 weeks, the tip of the stalk and base of the cion are cut off. Tip of the stalk, அந்த பாட்டர் பிளான்ட்டுக்கிற டிப்பையும் இதை பேஸையும் வந்து கட் பண்ணிடுறோம். கட் ஆஃப் அண்ட் டிட்டாச்ட் அண்ட் க்ரோன் இன் அ செப்பரேட் பார்ட். அப்போ அது கட் பண்ண இடத்துல அந்தந்த இடத்துல வந்து ரூட் டெவலப் ஆயிடும். எந்த இடத்துல நம்ம கட்டி வச்சுட்டு டேப் எடுத்து நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ரூட் வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக டெவலப் ஆகும். அப்புறம் அதை எடுத்து இன்னொரு பாட்டட் பிளான்ட்டில் வச்சு ஒரு நியூ பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அப்ரோச் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங். ஹியர் a scion and stalk having the same thickness is cut obliquely and the scion is fit into the stalk and bound with the tape. இது ரெண்டுமே ஸ்டாக்கும் சரி சியானும் சேம் திக்னஸில் இருக்கணும். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணணும். கிராஸை ரெண்டுமே ஒரே கிராஸாக கட் பண்ணால் அது அந்த இடத்துல போய் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும்னா பவுண்ட் வித் த டேப் வச்சுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஜெர்மினேட் ஆகி ரூட் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் எடுத்து நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் டங் கிராஃப்டிங். நெக்ஸ்ட் க்ரௌன் கிராஃப்டிங். இன் க்ரௌன் கிராஃப்டிங் ஸ்டாக் இஸ் லார்ஜ் இன் சைஸ். பார்த்தா தெரியுது ஸ்டாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சியான்ஸ் ஆர் கட் இன் டு வெஜ் ஷேப் அண்ட் ஆர் இன்சர்டட் ஆன் தி ஸ்லிட்ஸ் ஆர் கிளிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாக் அண்ட் ஃபிக்ஸ்ட் இன் அ பொசிஷன் யூஸிங் கிராஃப்ட் வேக்ஸ். ஸ்டாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சியான்ஸ் வந்து சின்ன சின்ன சியான்ஸாக இருக்கும். அது வெஜ் ஷேப்பில் நல்லா இன்சர்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் ஒவ்வொரு எட்ஜ்லேயும் நிறைய எட்ஜஸில் அப்படியே ஸ்லிட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஓப்பனிங்குள்ளே நிறையா சியான்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே அந்த ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கிராஃப்ட் வேக்ஸ், அது ஒட்டுறதுக்கு அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்ஸ் எல்லாமே எல்லா பட்ஸுமே அட் அ டைமில் எல்லாமே ஜெர்மினேட் ஆகி ரூட்டை டெவலப் பண்ணும். அந்த பிளான்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம செப்பரேட் பிளான்ட்டாக ப்ராப்பகேட் பண்ணலாம். அப்போ குயிக் டைமில் நிறையா பிளான்ட்ஸ் வந்து ப்ராப்பகேட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் க்ரௌன் கிராஃப்டிங். இன் வெஜ் கிராஃப்டிங் a slit is made in the stalk. அந்த ஸ்டாக்கில் சென்டரில் ஒரு ஓப்பன் பண்ணிடுறோம். a twig of cion is inserted. சியான் எடுத்து அந்த கேப்புக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அண்ட் டைட்லி பவுண்ட், நல்லா டைட்டாக கட்டணுன்னு நல்லா இன்சர்ட் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டாக்கில் இருக்கிற கேம்பியம் கண்டக்டிவ் டிஷ்யூவும் சியானில் இருக்கிற கண்டக்டிவ் டிஷ்யூவும் ரெண்டுமே என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல ஜாயின் ஆயிரும். திஸ் டைப் ஆஃப் கிராஃப்டிங் இஸ் கால்ட் வெஜ் கிராஃப்டிங். அப்போ என்னென்னா மேலே கிராஃப்ட் பண்ணுற சியான் வந்து வெஜ் ஷேப்பில் இருக்கும். அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட்டுறோம். இட் இஸ் கால்ட் வெஜ் கிராஃப்டிங். கிராஃப்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் we are going to discuss about layering. In layering, stem of a parent plant is allowed to develop roots while still intact. அந்த மெயின் ஸ்டெம்மோட இருக்கிறப்பவே வெஞ்சர் இருக்கிறப்பவே என்ன பண்ணணும், அதுலேயே நம்ம ரூட்டை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக நியூ பிளான்ட்டாக டெவலப் பண்ணுறதா லேயரிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும். when the roots develops, the rooted part is cut and planted to grow as a new plant. அப்போ அந்த ஸ்டெம்மில் இருக்கிறப்பவே என்ன ஆகுதுன்னா ரூட்டை டெவலப் ஆனோடனே அந்த பிளான்ட்டை கட் பண்ணி நம்ம நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணுறோம். இது ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, இக்ஸோரா அண்ட் ஜாஸ்மினம். திஸ் ஆர் எக்ஸாம்பிள் for a layering plant. There are two different types of layering. The first one is mound layering and the second one is air layering. First we are going to see mound layering. This method is applied for the plants having flexible branches. இந்த branches இந்த கீழே இருக்கிற branches வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பிளான்ட்டில் தான் இந்த மவுண்ட் லேயரிங் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். The lower branch with the leaves is bent to the ground
and part of the stem is buried in the soil and tip of the branch is exposed above the soil. நல்லா பெண்ட் ஆகுது. பெண்டான இடத்துல எந்த இடத்துல சாயில் டச் ஆகுதோ அந்த இடத்துல அந்த இது மேலே என்ன பண்ண சாயில் நல்லா கவர் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த டிப்பு வந்து மேலே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும். ஆஃப்டர் தி ரூட் எமர்ஜ் ஃப்ரம் தி பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் பரீட். அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து கிராஜுவலாக ரூட்டை வந்து எமர்ஜ் ஆகும். A cut is made in a parent plant so that the buried part grow into a new plant. அப்போ அந்த லெஃப்ட் சைடில் பேரண்ட் பிளான்ட் தான் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணோன்னே இந்த பிளான்ட் வந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலை வந்து டெவலப் ஆகும். திஸ் இஸ் கால்ட் மவுண்ட் லேயரிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர் லேயரிங். ஸ்டெம் இஸ் கிரிடில்ட் அட் தி நோடல் ரீஜன். அந்த ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் அட்டாச் ஆகிற இருக்கிற அந்த இடம் தான் வந்து நோடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஸ்டெம் இஸ் கிரிடில், அந்த இடத்துல அது இருக்கிற ஸ்டெம் வந்து சுற்றி எடுத்துடுறோம். அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைடு டு திஸ் ரீஜன். ஹார்மோன்ஸ் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா ரூட் இனிஷியேட்டிங் ஹார்மோன்ஸ் அந்த இடத்துல வைக்கிறோம். விச் ப்ரொமோட்ஸ் ரூட்டிங். அப்போ அந்த இடத்துல ஹார்மோன்ஸ் வச்சோம்னா அது வந்து என்ன பண்ணும், ரூட்டை வந்து இனிஷியேட் பண்ணும். திஸ் போர்ஷன் இஸ் கவர்டு வித் டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில் யூஸிங் அ பாலித்தீன் ஷீட். அந்த மாய்ஸ்ட் ஈரமாக இருக்கிற சாயிலை வச்சு பாலித்தீன் ஷீட் எடுத்து நல்லா டைட்டாக அந்த இடத்துல கட்டிடணும். ரூட்ஸ் எமர்ஜ் இன் தீஸ் பிரான்ச்சஸ் ஆஃப்டர் 2 to 4 weeks, 4 months. 4 months கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட்ஸ் எல்லாம் மெதுவாக டெவலப் ஆகும். சச் பிரான்ச்சஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் தி பேரண்ட் பிளான்ட் அண்ட் க்ரோன் இன் அ செப்பரேட் பாட் ஆர் கிரவுண்ட். அப்போ அதிலிருந்து அந்த இடத்த அப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் வச்சு செப்பரேட் பிளான்ட்டை வந்து நம்ம க்ரோத் பண்ண முடியும். நெக்ஸ்ட் we are going to see the advantages and disadvantages of conventional method of vegetative propagation. Advantages of conventional method, like the first one, the plants produced are genetically uniform. ஃபஸ்ட்டில் பார்த்தா கட்டிங்கெலாம் எடுத்தோம். கட்டிங்கில் பார்த்தீங்கிறப்ப அந்த பிளான்ட்டோட பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அந்த பிளான்ட்டோட அந்த கட்டிங் பார்ட் வந்து அதே பிளான்ட்டை மாதிரி தான் டெவலப் ஆகும். ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். டிஃப்ரெண்ட்டாக வேறு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ப்ரொடியூஸ் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். செகண்ட் ஒன், மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் குயிக்லி பை திஸ் மெத்தட். இப்போ பட் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா பட் கிராஃப்டிங்கில் நிறைய பட் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்செர்ட் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் குயிக்லி பை திஸ் மெத்தட். சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ். இன் அதர்ஸ் த சீட்ஸ் ப்ரொடியூஸ் டு நாட் ஜெர்மினேட். இப்போ சம் பிளான்ட்ஸில் சீட்ஸ் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா சீட்ஸ் ரொம்ப இல்லாமல் இருக்கலாம். சம் பிளான்ட்ஸில் அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட்ஸில் நம்ம சீட்ஸை வந்து அந்த பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு யூ கேன் யூஸ் திஸ் கன்வென்ஷனல் வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் டு ப்ராப்பகேட். அந்த பிளான்ட்டு இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ண முடியும். சம் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ராப்பகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி. ரொம்ப செலவில்லாமல் நம்ம அதிகமாக ப்ராப்பகேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொலனம், டியூபரோசம். 2 different plants with desirable characters such as disease resistant plant ஒன்றும் ஹை ஹீல்டு கொடுக்குற இன்னொரு பிளான்ட், ரெண்டையுமே கிராஃப்ட் பண்ணி அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் வந்து இட் பொசஸ் போத் டிசைரபிள் கேரக்டர்ஸாக இருக்கிற பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ண முடியும். தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன். செகண்ட்லி, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் as parents produces viral infected new plants. இன்கேஸ் நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் யூஸ் பண்ணுற பிளான்ட் பார்ட் வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகிருந்துச்சின்னா அந்த பிளான்ட்லேருந்து ப்ராப்பகேட் பண்ணுற நியூ பிளான்ட்ஸ் எல்லாமே வைரஸ் அஃபெக்டடாக இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். In vegetative structures used for propagation are bulky and so they are difficult to handle and store. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஹேண்டில் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் தி செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன். Going to complete the today's session. Thank you.